சனி பெயர்ச்சியில பாதிப்பு அடையாத ராசிகள், இல்ல பாதிப்பே அடையாத ஜாதக அமைப்புனா எத பத்தி சொல்லலாங்க? இந்த சனி பயிற்சியில 6 ராசிகள் நீங்க சொல்ற மாரி பாதிப்பு. 7 சனி, ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி இந்த மாரி போயிட்டே இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, சுய ஜாதகத்துல சனி சம்பந்தப்பட்டிருந்தா இப்ப சனி அப்படிங்கிறது வந்து ஒரு சில நபருக்கு அஷ்டம சனியா இருக்கு. ஒரு சில நபருக்கு 7 சனியாவும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க ராசி மட்டும். ஒரே மாரி பிரச்சனைகள் வருவதில்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு பிரச்சனை அளவா இருக்கு. ஒருத்தங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இதன் காரணம் என்னவா இருக்குங்க? நீங்க பிறப்பு ஜாதகத்துல சனி கிரகம் உங்களுக்கு அன்ஃபேவரபிளான அமைப்புல இருந்ததுன்னா ரொம்ப அதிக ப்ராப்ளம் வரும். அப்படி இருந்து அந்த சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்குமே இந்த 7 சனியோட பிரச்சனை இருக்கும். அஷ்டம சனியோட பிரச்சனை இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ அந்த சனியோட அளவு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? சனி கிரகம் இந்த பெயர்ச்சியில 2 தடவை வக்ரமாறார். அந்த 2 தடவை வக்ரமாகும்போது இப்போ இந்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல பொதுவா 12 ராசியுமே இந்த தொழில் செஞ்சா லாபம் கிடைக்கும் அப்படின்னா எந்த தொழில் செய்யலாங்க மேம்? இந்த சனி பெயர்ச்சியில யாரெல்லாம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, ஸ்கிராப் சம்பந்தமான வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அழுக்கு சம்பந்தமான கலெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்களோ, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மெண்ட் வரும். இப்போ இந்த சனி பகவான் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே அளவில் கொடுப்பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டோட்டலாக லாஸ் ஆயிருதுன்னு எடுத்துக்கலாமே. அப்போ ஸ்கூலுமே டோட்டலாக டிஸ்கன்யூ பண்ணுற அளவுக்கு ஈக்குவலன் டு தட் அந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சனி தருவாராங்க. இந்த சனி பெயர்ச்சி மட்டும் இல்லை, பொதுவாக எந்த சனி பெயர்ச்சியால இருந்தாலுமே பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம். ஒரு வணக்கம் மேம். நமஸ்காரம். சனி பயிற்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ராசி அடிப்படையில் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது என்ன, அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் மேம். இந்த சனி பயிற்சியில் பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா மேம்? ஏன்னா 6 ராசி பாசிட்டிவ், 6 ராசி நெகட்டிவாக தான் பொதுவாக எல்லா வருடமே இருக்கு. சனி பயிற்சியில் பாதிப்பு அடையாத ராசிகள், இல்லை பாதிப்பே அடையாத ஜாதக அமைப்புனா எதை பற்றி சொல்லலாங்க மேம்? இந்த சனி பயிற்சியில 6 ராசிகள் நீங்க சொல்ற மாரி பாதிப்பு. 7 சனி, ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி இந்த மாரி போயிட்டே இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, சுய ஜாதகத்துல சனி சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சனி எப்படி சம்பந்தப்படும்? சனி திசையா இருக்கலாம், சனி புத்தியா இருக்கலாம், சனி அந்தரமா இருக்கலாம், சனி சித்திரமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சனி தாக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி குருனுடைய பார்வை உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். இப்போ பயங்கர காய்ச்சல். ஆனா ஃபேமிலி டாக்டர் இங்கே இருக்காருன்னா கவலைப்படுவோமா? கவலைப்பட மாட்டோம் இல்லையா? போனோம், டேப்லெட் சாப்பிட்டோம், 2 நாள்ல வேலைக்கு போறோம்டா அப்படின்ற மாரி ஆயிடும். அப்ப அவங்களும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. அதே மாரி இப்ப நடக்கிற திசா புத்தி வந்து ஃபேவரபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுமே கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன் சிம்பிளா சொல்லணும்னா, பௌர்ணமிக்கு பக்கத்துல பொறந்தவங்க வந்து மனத்தெளிவு அப்படின்றது கிளியரா இருப்பாங்க. ஸோ எங்க சனின்னா இருள் கிரகம். இருட்ட பார்த்து அந்த பயம்ன்றது ஆப்போசிட்டான வெளிச்சம்ன்றது பௌர்ணமி. அப்போ அவங்களுக்கு சேலஞ்சஸ் வந்தாலும் அத ஓவர் கம் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு பிரச்சனைன்றது என்ன? ஓவர் கம் பண்ண முடியலன்னா தான் அது பிரச்சனைன்றது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதா இல்ல. அந்த 6 ராசிகளுமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. இப்போ சனி அப்படிங்கிறது வந்து ஒரு சில நபருக்கு அஷ்டம சனியா இருக்கு. ஒரு சில நபருக்கு 7 சனியாவும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க ராசி மேம். அப்படிப்பட்ட அனைவருக்குமே அதாவது இப்போ உதாரணத்துக்கு அஷ்டம சனி எடுத்துக்கலாமே. அப்படி சிம்மத்தில பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாரி பிரச்சனைகள் வருவதில்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு பிரச்சனை அளவா இருக்கு. ஒருத்தங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இதன் காரணம் என்னவா இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் வந்து சுய ஜாதகத்துல சனி உங்களுடைய ஜாதகத்துல பிளேஸ்மெண்ட் எப்படின்றது பார்க்கணும். கரெக்டா கொஸ்டின் கேட்டீங்க. ஏன்னா சிம்மத்துக்கும் சனிக்கும் எப்பயுமே ஆப்போசிட். பயங்கரமான ஆப்போசிட். இட்ஸ் நாட் லைக் இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, சைனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதிகமான பிரச்சனை வருமா அப்படின்னா, நீங்க பிறப்பு ஜாதகத்துல சனி கிரகம் உங்களுக்கு அன்ஃபேவரபிளான அமைப்புல இருந்ததுன்னா ரொம்ப அதிக ப்ராப்ளம் வரும். அப்படி இருந்து அந்த சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் வரும். அது இல்லாம கூடாத திசா புத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த கூடாத திசா புத்தி நடந்துட்டு இருந்தாலும் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ இதுதான் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அது எந்த அளவுக்கு காஷனா இருக்கணும் அப்படின்றதுமே புரிஞ்சுகிட்டு செய்யல அப்படின்னா,
இல்லடா ஒண்ணும் இல்லன்றவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதே மாரி இது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கவனுக்கு ஒண்ணுமே இல்லாமல இருக்கக்கூடிய வேரியேஷன் வந்து அதனால தான் ஏற்படுது. இப்ப இந்த 2 1/2 வருடம் நடக்கக்கூடிய அஷ்டம சனி எடுத்துக்கலாம். ஒரு சில நபர்கள் சொல்றாங்க, அஷ்டம சனி வந்து ஆரம்பமாகறக்கு 3 மாதங்களுக்கு முன்பே அதோட பிரச்சனை இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சில நபர்கள் முடிந்துமே 3 மாதத்துக்கு இருக்கும். ஸோ, கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்குமே இந்த 7 சனியோட பிரச்சனை இருக்கும். அஷ்டம சனியோட பிரச்சனை இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப அந்த சனியோட அளவு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஓகே. இந்த இந்த கொஸ்டின் கரெக்ட் அப்டின்னா, 2 1/2 வருஷம் அல்ல 3 வருஷமே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குமா? அப்டின்றது தான் கேள்வி. இருக்கவே இருக்காது. சனி கிரகம் இந்த பெயர்ச்சியில 2 தடவ வக்ரமாறார். அந்த 2 தடவ வக்ரமாகும்போது, முதல் வக்ரம் ஆகக்கூடிய ஜூலை டூ நவம்பர் 2026ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே வக்ரம் 2027ல ஆகுது. ஆனா, கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். ஏன்? குரு பகவானுடைய பார்வை வந்து அங்க கடகத்துக்கு போம்போது டைரக்ட் பார்வை வந்துருது. எப்பயுமே அந்த தாக்கம் ஒரே மாதிரி ஃபுல்லா இருக்காது. அதே மாரி சூரியனும், சனியும் சேரக்கூடிய காலங்கள் இருக்கு. அப்போ சிம்ம ராசின்னு எடுக்கும்போது அதுக்கு அதிபதி சூரியன். சனி 8ல அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில வரும். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம் வந்து வேரி ஆயிட்டே தான் இருக்கும். அது எந்த டைம்ல எச்சரிக்கையா இருக்கணும், எந்த டைம்ல நம்ம லெத்தார்ஜிக்கா இருக்கிறா அப்படின்றது வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ரொம்ப உச்சக்கட்டமான பிரச்சனை இருக்குமோ, அந்த இடத்துல எப்படி தெளிவா இருக்கணும்ன்றது புரிஞ்சு தான் நடக்கணும். இப்ப பொங்கு சனி காலகட்டத்தில எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க மேம். பொங்கு சனினாலே பொங்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியுமே இருக்கு. அது எந்த அளவு உண்மைங்க? அதான் 3 டைப் சொல்லுவாங்க. ஒண்ணு ஸ்டார்ட்டிங், அடுத்தது நடு வயதுல வருது இல்லையா? அதெல்லாம் பொங்கு சனி அப்படின்னு சொல்றது. பொங்கு சனி நடு வயதுல இப்ப எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவங்க மகர ராசி, கும்ப ராசி கிராஸ் பண்ணி வந்தாங்களா, அவங்களெல்லாம் போய் கேளுங்க பொங்குச்சா அப்படின்னு அவ்வளோதான் அடிக்கவே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ள இருப்பாங்க. இது பொங்குது, மங்குது அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கான வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன நான் தெளிவா சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. நடு வயதுல வரக்கூடியது தான் இந்த பொங்கு சனி. 100% அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிரும். அப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்குவாங்க. சிக்கி அதுலருந்து வெளியில வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சு, அதுக்கப்புறம் அவங்க பல மடங்கு அபிவிருத்தியா வாங்குவாங்க. இத தான் பொங்கு சனின்னு சொன்னாங்க. அதனால சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும், பொங்கி தானே வீட்டுக்கு வந்து குடுத்துட்டே இருக்கும்ன்றது கிடையாது. என்னுடைய அர்த்தம் வந்து நல்ல மெச்சூரிட்டிக்கு உண்டான உங்கள ரெடி படுத்திடும் அப்படின்றது தான் பாயிண்ட். இப்ப 7 சனி காலகட்டத்தில நெறைய பேர் வந்து செட்டில் ஆகுறாங்க மேம். இப்போ 7 சனியில வந்து ஒரு கார், வீடு, பங்களான்னு இருக்கவங்க இருக்காங்க. இந்த 7 சனி காலகட்டத்தில பிசினஸ்ல சக்சஸ் ஆன நபர்களுமே இருக்காங்க. அது எதனால அப்படி அவங்களுக்கு மட்டுமே அந்த அமைப்பு கிடைச்சிருக்குங்க? ரொம்ப ஃபண்டாஸ்டிக் கொஸ்டின். 7 சனி பீரியட்ல வளர்ந்தவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அவ்வளவு ஃபேவரபிளான பொசிஷன்ல இருப்பாங்க. இப்ப 11ஆம் வீட்ல சனியெல்லாம் இருந்தாங்க அப்டின்னா, அவங்கள லாபம், லாபம், லாபம்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போய் உட்கார வச்சுரும். அப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, "டேய் இந்த ஜென்ம சனி, 7 சனில ஒண்ணும் இல்லடா. அந்த டைம்ல தான்டா நான் வந்து BMW வாங்கினேன். அந்த டைம் தான்டா ஏக்கராவா லேண்ட் வாங்கினேன். அதெல்லாம் சும்மாடா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகமெல்லாம் எடுத்து பாருங்க. சனி பகவான் அவ்வளவு ஃபேவரபிளான பொசிஷன்ல இருப்பார். சனி பகவான் வந்து குருவினால் பார்க்கப்பட்டிருப்பார். அவங்க எல்லாம் கவலையே பட வேண்டிய சுய ஜாதகம் தான் 80%. 70-80%. இந்த 20, 30% தான் வந்து கோச்சாரம். ஸோ அந்த கோச்சாரத்துக்கு உண்டான பர்சன் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான அமைப்புலயோ, யோகாதிபதியாவோ அமைஞ்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் யோகத்தின் மேல யோகம் அடிக்கும். அவங்க எல்லாம் தான் நீங்க சொல்ற மாரி பிரம்மாண்டமான வளர்ச்சி. சொல்லணும்னா இட்லி கடை வச்சிருக்காங்க, இப்ப நகைக்கடை வச்சிருக்காங்கடா! அப்டின்லாம் ஒரு பெரிய வேரியேஷன் பார்க்குறோம் இல்லையா? அந்த பெரிய வேரியேஷன் பார்க்குற ஜாதகத்துலலாம் சனி கிரகம் பாசிட்டிவா இருக்கும். இப்ப இந்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில, பொதுவா 12 ராசியுமே இந்த தொழில் செஞ்சா லாபம் கிடைக்கும் அப்படின்னா, எந்த தொழில் செய்யலாங்க மேம்? ரைட். இந்த சனி பெயர்ச்சியில யாரெல்லாம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, ஸ்கிராப் சம்பந்தமான வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அழுக்கு சம்பந்தமான கலெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்களோ, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மென்ட் வரும். அதுவும் இந்த தடவ அடிஷனலா உங்களுக்கு வந்து குரு சம்பந்தம் பட்டிருக்கு. அதாவது இப்ப இருக்கிறதே மீன ராசியில. மீன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு பூரட்டாதி, உத்திரட்டாதி அண்ட் ரேவதி. இந்த 3 கிரகங்களுமே குரு, சனி,
புதன் சம்மந்தப்பட்டிருப்பு. அப்ப இது சம்மந்தமா இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா வரப்போறாங்க. அதாவது கோல்ட் தொழில் பண்றவங்க, டெக்ஸ்டைல் தொழில் பண்றவங்க, யாருக்கும் சொல்லிக் குடுக்கக்கூடியவங்க. புதன்னா கம்யூனிகேஷன் தட் இஸ் ஐடில இருக்கக்கூடியவங்க, நெறைய கண்டுபிடிப்புகள் ரிசர்ச்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க எல்லாம் வரப்போறாங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவது வந்து ஒரு யோகமா கிடைக்கும் மேம்? இந்த சனி பெயர்ச்சியில எல்லா ராசியிலும் பொதுப்படையா சேவிங்ஸ் அப்படின்றத நீங்க பண்ணணும்னா, கோல்டுல பண்ணுங்க. எதுல பண்ணக்கூடாது அப்படின்னா, யாரையும் நம்பி குடுத்தல்ன்றது அறவே ஆகாது. அவங்க வட்டி ஜாஸ்தி குடுக்குறாங்க, கம்மி குடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம். யாரையும் நம்புதல் வித்தவுட் டாக்குமென்டேஷன் அப்படின்றத நீங்க குடுக்கவே கூடாது. எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்னொன்னு அப்படின்னா, ஷேர்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம். அது விரயத்துல கொண்டு போய் விட்டுருமே ஒழிய, இந்த லாங் ரன் நீங்க போடுறீங்க அப்படின்னா அது பரவால்ல. பட் ஷார்ட் டெர்ம்க்கெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து நோ, 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 நோ அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ லாஸ்ட் லீஸ்ட் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க வந்து தங்கம் சேர்த்து அது உங்களோடயே வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அது பிரம்மாண்டமான வளர்ச்சிய உங்களுக்கு குடுக்கும். இப்போ ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து சனி அப்படிங்கிறது வருதுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய நபருக்கு வந்து 7 சனி வரலாம். அதே வந்து ஒரு 40, 50 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே 7 சனிங்கிறது வருது. இப்ப இந்த பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த சனி பகவான் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே அளவுல குடுப்பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர் டோட்டலா லாஸ் ஆயிருதுன்னு எடுத்துக்கலாமே. அப்ப ஸ்கூலுமே டோட்டலா டிஸ்கன்டின்யூ பண்ற அளவுக்கு ஈக்குவலன்ட் டூ தட் அந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சனி தருவாராங்க. இந்த சனி பெயர்ச்சி மட்டும் இல்ல. பொதுவா எந்த சனி பெயர்ச்சியால இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாக்கங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த தாக்கம் உங்க ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். அதுவும் ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி. ஸோ ஒரு 30 வயசு, 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தாக்கம் ரொம்ப, 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 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே வந்து 40, 50க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு தாக்கங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த தாக்கம்ன்ற குறைவை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்டின்னா, இப்போ ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு சுளுக்கு வருது அப்டின்னா, இப்போ வந்து யங்கா இருந்தாங்க அப்டின்னா, இங்க காலே ஃப்ராக்சர் ஆகக்கூடியவளுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏஜ் ஆனவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்களா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஹெல்த்த தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா ஏஜுக்கும், தாக்கத்துக்கும் நிச்சயமான டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதுவும் யங்கர் ஏஜ்ல உங்களுக்கு வந்து கூடாத திசாபுத்திகள் நடந்தாலோ, அல்ல சனி புத்தி, சனி அந்தரம் போன்ற சனியினுடைய தாக்கம் இப்ப அடிஷனலா இருந்தது அப்டின்னா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கூடா நட்புல சிக்கிறதெல்லாம் இந்த மாரி ஒரு காலகட்டத்தில தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா, இப்போ வந்து கூடா நட்புல கூடாம போய் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வர்றது, அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா, இவங்க பண்ணுவாங்க. ஸோ யங் ஏஜுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில எல்லாருமே கோயில் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவா பண்றாங்க மேம். அது ஒரு நீண்ட தூர பிரயாணமா இருக்கு. இப்ப நான் வீட்ல இருந்தே ஒரு விஷயம் செய்யணும். ஒரு சின்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் செய்யணும். எனக்கு பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு ஒரு மக்கள் கேட்கும்போது, எந்த ராசியா இருந்தாலும் 12 ராசிகளுக்குமே ஒரு பரிகாரம் சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க? இரும்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இரும்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாருமே எடுத்துக்கணும். கடலை மிட்டாய் ரொம்ப எடுத்துக்கணும். அதே மாரி கருப்பு எள்ளுருண்ட நீங்க உணவுல சேர்த்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். வன்னி மரம் எங்க இருக்கோ, அங்க நீங்க போலாம். புளிப்பு சம்பந்தமான உணவுகள் மேல இப்போ ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ புளிப்பு வந்து நீங்க சாப்பிடலாம். ஒரு புளியோதரை அந்த மாரி புளிப்பு சம்பந்தமா எதையாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, நீங்க மத்தவங்களுக்கு தானம் குடுக்கலாம். கோமாதாக்கு நீங்க தானம் குடுக்கலாம். சப்பாத்தி நீங்க வந்து குடுக்கலாம். வெல்லம் கோமாதாக்கு குடுக்கலாம். கோசாலைக்கு நீங்க போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெனரலா கருங்காலி போடலாம். இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் உங்க ஹீமோகுளோபின நல்லா நீங்க வச்சுக்கலாம். இம்யூனிட்டிய அதிகப்படுத்துறதுக்கு கூட உணவு முறைகள், காகத்துக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் வாழ்வியலா எளிமையான முறையில ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாலே, நல்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட் பார்க்கலாம். இப்ப இந்த சனி பெயர்ச்சியோட பொது பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். வணக்கம்.